என் செல்லக் குழந்தையே, தஞ்சாவூர் பெரிய கோயில் கருவறையில் இருந்து உன் வராகி உன்னிடத்தில் இன்று பேசுகிறேன். நிச்சயமாக உன் தாயின் வார்த்தைகளை முழுமையாக கேள். நீ நினைத்தது இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு பலிக்கப் போகின்றது. அது உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். நான் இருந்து உனக்கு நடத்தி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை சரியாக புரிய வைக்கும் நேரம். இந்த வராகி தஞ்சையிலிருந்து நேரடியாக இன்று உன்னோடு பேச உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் என்றால், உன் தாயின் வார்த்தைகள் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே வருகின்ற இந்த வராகி இன்று உன்னோடு பேச நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் மனதில் கட்டாயமாக பதிய வேண்டும். எதையும் காரணம் இல்லாமல் நான் உன்னிடத்தில் சொல்ல வருவது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் புரிதல் இல்லாமல் நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது கிடையாது. நான் சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்க ஆசைப்படுவதற்கு முழுக்க காரணம் நீ என் மீது கொண்ட அன்பும் நான் உன் மீது கொண்ட அன்பும் என்று நான் பலமுறை சொல்லி இருக்கின்றேன். ஒருவர் மீது ஒருவர் கொண்ட நம்பிக்கையும் அதற்கு ஒரு காரணம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தாயின் ஒவ்வொரு விஷயங்களும் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம் முழுக்க உனக்கு நடப்பது எல்லாமும் சரியான தெளிவை இனி உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாமல் என்னவெல்லாமும் உன்னை தேடி வந்து உன் கைகளில் கிடைக்கிறதோ அவை அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் நான் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுதெல்லாமும் அந்த நேரத்தில் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை மட்டும்தான் உன்னை உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழச் சொல்லி இருக்கிறது. எந்த நம்பிக்கையோடு இந்த தாயின் அன்பை நீ எதிர்பார்க்கிறாயோ, எந்த நம்பிக்கையோடு இந்த தாயை நீ உன் வாழ்க்கையாக மாற்ற எண்ணுகிறாயோ, அந்த நம்பிக்கை இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை மறக்கக்கூடாது. இருப்பது எல்லாமும் வாங்கும் அளவிற்கு பணம் கொண்டவனை விட இருப்பதை வைத்து எவன் ஒருவன் வாழ நினைக்கிறானோ, தன்னிடம் இருப்பது போதும் என்ற மனது எவனுக்கு இருக்கிறதோ அவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் மிகவும் நிம்மதியானவன் என்பதனை மறக்கக்கூடாது. யாரையுமே அளவுக்கு அதிகமாக பாவம் பார்த்துவிடக்கூடாது. ஏனென்றால் யாருக்காக பாவம் பார்க்கிறாயோ அவர்கள்தான் முதலில் உனக்கு மிக பெரிய கஷ்டத்தையும் சோதனையையும் தருவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இதுவெல்லாமும் நீ எவ்வளவுதான் நன்மைகள் ஒருவருக்கு செய்திருந்தாலும் அதை ஒரு நொடியில் இவர்கள் மறந்து விடுவார்கள். நீ தெரியாமல் செய்த ஒரு தவறை காலம் முழுவதும் இவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள். ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்வதற்கு இது உனக்கு கிடைத்த மிக பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாகவே என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கே என்றும் நான் எப்பொழுதும் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம், நான் இருக்கும் இந்த காலம் உன்னை எப்பொழுதும் நான் நல்வழிப்படுத்தி விடுவேன். கடவுளிடம் நீ என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் தெய்வம் உன்னிடம் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான். நல்ல எண்ணத்தோடு இரு என்பதை மட்டும்தான். யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் எப்பொழுதும் செய்து விடாதே என்பதைத்தான். என் குழந்தையை, முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் இங்கு ஏமாந்தவர்கள்தான் அதிகம். ஏனென்றால் பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழ்கின்ற பூமி அல்லவா இது. நம்மை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் எப்பொழுதுமே
கெடுதலை மட்டுமே செய்வதில் அதிக எண்ணம் கொண்டு இருக்கிறார்கள். ஒருவருக்கு கெடுதலை செய்துவிட தெளிவாக நினைக்கிறார்கள். தேன் தடவிய வார்த்தைகளில்தான் உன்னால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு விஷமும் கலந்திருக்கிறதல்லவா? அதுபோலத்தான் இவர்களும். யாரையும் நீ நம்பிவிடாதே. எப்பொழுதும் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளும்படி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் நீ அந்தந்த நேரத்தில் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையையும் ஏற்றுக்கொண்டு எல்லா சூழ்நிலையையும் சரியாக புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் நன்மதிப்போடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நல்ல நிலையோடு இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. காலம் உனக்கு நிச்சயமான பதிலை நிறைவாக கொடுக்கும். நிச்சயமான ஒரு புரிதலை உனக்கு எப்பொழுதும் சரியாகவே எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களிலும் நீ தெய்வத்தை உணர்ந்திடுவாய் என்பதுதான் உண்மை. தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்பது போன்ற உன்னுடைய பல கேள்விகளுக்கு நிச்சயமான பதில் என்னிடம் இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்காக எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம், என் பிள்ளை, நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது. எந்த விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக நீ கடந்து விட முடியாது. நான் இருக்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் பல உண்மைகள் நிச்சயமாக என்னவென்று தெரிய வரும். நான் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கையின் பல ஆச்சரியங்களும் உனக்கு என்னவென்று தெரிய வரும். நடந்து முடிந்தது என்னவாகும் என்று எல்லாமும் நினைத்து இனி ஒருபோதும் நீ பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். இந்த வராகி நான் இருக்கும் பொழுது எல்லா நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை இனிமேலாவது நீ சரியாக புரிந்து கொண்டு நடக்க பழகு. யார் என்ன சொல்லி இருந்தாலும், யார் எதை நடத்தி இருந்தாலும் நான் வருவேன் என்பதனை புரிந்து கொள். ஆரம்பம் எப்படி இருந்தது உன் கையில், அது நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அது உன் கையில் இல்லாமல் போனாலும் முடிவு என்பது உன் கையில் இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. கடந்த காலத்தை மீண்டும் திருப்ப முடியாது, அது கசப்பான உண்மை. ஆனால் இன்றைய நாளை உனக்கு சாதகமாக மாற்றுவது உன்னுடைய துணிவும் நீ எடுக்கின்ற உன்னுடைய முடிவுகளும் தான். நேற்றைய அத்தியாயத்தில் நீ தோற்றிருக்கலாம், நீ அழுதிருக்கலாம், நீ உடைந்து போயிருக்கலாம். ஆனால் இன்று எடுக்கும் உன்னுடைய ஒரு முடிவு மட்டுமே உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்ல திசையை நோக்கி அழைத்துச் செல்லும் மிகப்பெரிய சக்தி. நாம் எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றும் சரியானதானதும் தெளிவானதாகவும் நிச்சயமாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் நம் முடிவில் மாற்றங்கள் இருக்கக்கூடாது. நேரத்திற்கு தகுந்தாற் போல, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நம்முடைய முடிவை நாம் மாற்றிக்கொண்டே இருப்போமானால் இந்த வாழ்க்கையும் நம்மை மாற்றிவிடும் என்பதனை புரிந்து கொள். தெய்வம் நம்மை கண்டுகொள்ளாமல் சென்றுவிடும் என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொள். உன்னுடைய தேவைகளையும் தீர்வுகளையும் அறிந்து எது உன் வாழ்க்கை என்பதனை புரிந்து எப்பொழுதும் நீ தெளிவோடு இரு. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இனி சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கென்று நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ ஏற்றுக்கொள்வாய். இந்த காலம் உனக்கு நிம்மதியான ஒரு பதிலை கொடுக்கவில்லை என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருப்பதை விட இனி நடக்கும்
ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான புரிதல் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக ஆனந்தமாக வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. எதையும் கடந்து நீ வாழ்ந்து விட்டாயானால் இனி உன்னை தேடி நான் வருவது இன்னமும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? என் பிள்ளை என் அன்பை மதித்து, என் வார்த்தைகளை மதித்து, நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக கேட்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ வழிநடத்தி கொண்டிருக்கிறாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ உணர்ந்து கொண்டு வாழும் பொழுது நானும் சரியான நேரத்தில் உன் முன்னால் வந்து நிற்க தொடங்கி விடுவேன். சரியான நேரம் வரும் பொழுது எல்லாமே சரியான இடத்தில் விழும். இதுதான் வாழ்க்கையினுடைய சுழற்சி. அதற்கான காலமும் நேரமும் கைகூடி வந்து விட்டது. உனக்கான அதிர்ஷ்ட நேரம் உன்னை தொடர்ந்து விட்டது என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் இனி உன்னால் நிச்சயமாக நடத்திவிடக்கூடிய விஷயம் என்பதனை புரிந்து கொள். இவை எல்லாவற்றையும் எப்பொழுதும் உன்னால் சரியாக உணர்ந்திட முடியும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே உன்னை சூழ்ந்து நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னுடைய ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதி செய்துவிட தயாராகிவிடு. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் நம்பிக்கையை நிச்சயமாக நீ விட்டுவிடக்கூடாது. உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை ஒருபோதும் என் பிள்ளை நீ கைவிட்டு விடாதே. சில நேரங்களில் நமக்குள் இருக்கின்ற தைரியம் நம் எதிர்காலத்தை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம். தைரியம் என்பது நமக்குள் இருக்கின்ற உணர்வுகளை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அது மற்றவர்களை காயப்படுத்த இருக்கக்கூடாது. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நான் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரங்களில் நீ சரியான ஒன்றை தெளிவாக எடுத்துச் சொல். முழுமையாக உன் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய். சில நேரங்களில் நீ வாழ்க்கையில் அதிகமாக துன்பப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். அதற்காக நீ வேதனைப்படுகிறாய், வருத்தப்படுகிறாய் என்பதற்காக நீ கெட்டவராக இருக்க முடியாதல்லவா? மாறாக எங்கே எப்போது நல்லவனாக இருப்பதை நீ உறுதி செய்கிறாய் என்பதுதான் அர்த்தம். என் குழந்தையை, உண்மையாகச் சொல்ல வேண்டும் என்றால் என் பிள்ளையினுடைய நல்ல குணத்தை பயன்படுத்தி இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் சாதித்திருக்கிறார்கள். எவ்வளவோ விஷயங்களை உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் நடத்தி இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் உணர்ந்து இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கைக்கு நிம்மதி தரக்கூடிய சில விஷயங்களை உன் அம்மா இன்று உனக்கு சொல்கின்றேன். சற்று கவனமாக அதனை கேள். உன்னை கோபப்படுத்துகிறார்களா? சற்றென்று நீயும் கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடாதே. அந்த நேரத்தில் கொஞ்சம் மௌனமாக இருக்க பழகு. விலக்கி வைக்கும்போது சற்று விலகியே இருக்க பழகு. எப்பொழுதும் உதாசீனங்கள் வரும் பொழுதுதான் உடைந்து போகக்கூடாது. அம்மா என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா? என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயங்கள் நடப்பதாக இருந்தாலும் சட்டென்று மனம் உடைந்து விடாதே. சட்டென்று மனம் பதறி விடாதே. எதுவானாலும் நிச்சயமாக உன்னால் இந்த வாழ்க்கையில் மீண்டு வர முடியும் என்பதனை நம்பு. என்ன நடந்தாலும் இதிலிருந்து உன்னால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்ற முடியும்
என்பதனை நீ நம்பு. உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களும், உன்னுடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். வாழ்க்கை யாரையும் ஏமாற்றியோ, யார் மனதையும் காயப்படுத்தியோ இங்கு யாரும் நீண்ட நாட்களுக்கு நிம்மதியாக வாழவே முடியாதல்லவா? சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கை சரியானதொரு பாடத்தை இங்கு ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்துவிடும் என்பதனை மனதில் வைத்துக்கொள். ஆரம்பத்தில் வாழ்க்கையில் சரியாக எல்லாமும் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாகவே புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு உன்னிடம்தான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தீர்வுகள் உன்னிடமே இருக்கும் பொழுது எப்பொழுதும் நீ எதையும் நினைத்து கலங்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னோடு எப்பொழுதும் நான் உடனிருக்கின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் தெரிந்த உனக்கு என் துயரம் மட்டும் தெரியவில்லையா அம்மா என்று என் பிள்ளை நீ கேட்கிறாயல்லவா? என் குழந்தையை, நீ கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளும் என்னவென்று நான் அறிவேன். என்னை நீ செதுக்குகிறாயா அல்லது நான் சிதறுவதை பார்த்து நீ ரசித்து கொண்டிருக்கிறாயா? கண்ணீரின் மொழி என்னவென்று உனக்கு புரியாதா? நான் கண்ணீர் சிந்துகிறேனே, அது என்னவென்று உனக்கு தெரியவில்லையா? அல்லது பார்த்தும் பார்க்காதது போல நீ இருந்து கொண்டிருக்கிறாயா என்பது போன்ற வார்த்தைகளை எல்லாம் என் பிள்ளை என்னை பார்த்து கேட்கிறாயல்லவா? இந்த மனிதர்கள் போலத்தான் ஒருவர் சிந்துகின்ற கண்ணீர் துளிகளை ரசிப்பவர் போல நீயும் ரசிக்கிறாயா என்று என் குழந்தை என்னை பார்த்து கேட்கிறாயல்லவா? நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தானம் செய்து புண்ணியம் தேடுவதற்கு முன்பு யாருடைய பாவத்தையும் வாங்கி கொள்ளாமல் வாழ முயற்சி செய்ய வேண்டும். தெய்வம் ஒரு விஷயத்தை வேடிக்கை பார்க்கிறது அல்லது உனக்கு உதவி செய்யாமல் ஒதுங்கி நிற்கிறது என்றால் அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ தெளிவாகி விட வேண்டும். நமக்கு எல்லாமும் இனி சரியாக நடக்கும். தெய்வத்தின் அருளோடு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எல்லாமும் காரணத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த ஒரு விஷயமும் நமக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை தேடி வந்து நான் உனக்காக தருகின்ற இவை எல்லாவற்றையும் நீ நிச்சயமாகவும் நம்பிக்கையோடும் பெற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அலைபோல சோதனைகள் வரும், உன்னை அசைத்து பார்க்க நினைக்கும். ஆனால் உறுதியான மனதை யாராலும் இங்கு உடைத்துவிட முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். தைரியமாக நிற்க பழகு. நேரம் மாறும். நம்பிக்கையோடு இரு. நான் உன்னை காக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது எதையும் அம்மா வேடிக்கை பார்ப்பது கிடையாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்க முடிவெடுத்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இனி அத்தனையிலும் உனக்குரிய மாற்றத்தை நான் உறுதியாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். உறுதியாக உன்னை நான் ஆனந்தமாக இந்த வாழ்க்கையில்
நல்லபடியாக வாழச் சொல்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். சரி என்றும் தவறு என்றும் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள நினைக்கும் உனக்கு என்றும் உன் தாய் துணை இருப்பேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.